ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த மெசேஜ் வந்து பலருக்கும் வந்திருக்கும். மக்களை பயன்படுத்துறதுக்காகவே இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது ஏன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். நமக்குலாம் தனியாக மைக்ரோ சிப் போட்டு நம்மளை அடிமைப்படுத்தலாம் தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்க மொபைல் ஃபோன்ஸை வச்சு நம்மளை வேவு பார்க்க முடியும். இந்த பிண்டாரிகளுக்கு தேவைப்படும் போது இந்த கீழ்த்தனமான செயல்களையும் செய்வாங்க. போர் சூழல்ல எல்லாமே கட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோனையுமே ஒரு நாளைக்கு மேலே பயன்படுத்த முடியாது. ஒரு சிலர் பவர் பேங்க் வச்சிருக்கலாம், லேப்டாப்ல சார்ஜ் போடலாம், கார்ல சார்ஜ் போடலாம். இது எல்லாமே ஒரு சிலரால தான் முடியும். பெரும்பாலான மக்களுக்கு இது பொருந்தாது. அதனால போர் சூழல்ல இந்த மாதிரியான மெசேஜ் வரதுனால ஒரு பயனும் இருக்காது. திடீர்னு நல்ல சத்தத்தோட எக்ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தையை கேட்கும்போது அனைவருக்குமே பயம் தான் எழும். இப்போ எமர்ஜென்சி அலர்ட் வகை இல்லை, சிவியரும் இல்லை, எக்ஸ்ட்ரீமும் இல்லை. இப்போ டெஸ்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ மெசேஜ் தலைப்புல எமர்ஜென்சி அலர்ட் டெஸ்டிங்னே வைக்கலாமே. எதுக்கு இது போன்ற வார்த்தைகளை போடுறது? சிவியர்னு போடுறது, அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்னு போட்டு பயன்படுத்துறது. இந்த பயத்தை பத்திலாம் ஒரு தனி வீடியோமே வரப்போகுது. அதுல உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சிடும் இந்த பிண்டாரிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க. நமக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தாங்க எழுது. இந்த பிண்டாரிகள் நம்மளை பயன்படுத்துறாங்களா, இல்லை இவங்க பயத்தினால இது போன்ற காரியங்கள்லாம் செய்யறாங்களா?